ஆல், வெல்கம் பேக் டு விஎஸ் ஃபுட் ஸ்டெப். இது நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்டிங் ஐலாண்ட். ஜென்டிங் ஐலாண்டுங்கிற ஒரு இடம் வந்து கோலாலம்பூர்லேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இவங்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஜாலியாக செலவு பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாமே கம்மி, ஃப்ரீடம் ஜாஸ்தி, சுற்றி பார்க்குற இடமும் நிறைய இருக்குது. என்ன நீங்கள் வந்து கேட்குறீங்களா? பட் அவங்கள ஊர்லேருந்து நம்ம ஊருக்கே போனால் காசு ஜாஸ்தி, வெளியூருக்காரங்க நம்ம ஊருக்கு வந்தால் காசு கம்மி. மனசிலாயோ பாடி பேஷண்ட் ஆயிடுச்சு. என்னை பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து கொலை பண்ண பார்த்து நான் உஷாராயிட்டேன். காரில் வந்து எப்படி இருக்கீங்க? இது 2 ரூபா அழகாக இந்த பஸ்ஸில் வந்துருந்தான். ஆனால் சார் ஊற்றிக்கல ஒயோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, 100 ரிங்கெட் கொடுக்குறாரு. 10 ரிங்கெட் இங்கே இருக்குது, 100 ரிங்கெட் இங்கே இருக்குது. பஸ்ஸில் வந்தால் இது கொடுத்துருப்பீங்க, காரில் வந்ததுனால இது கொடுக்குறீங்க. இப்போ சேஃப்டியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் காரில் வந்தோம், எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு. அவங்க சொல்கிற மாதிரி இது மினி ஊட்டி மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா ரோடு ஃபுல்லாக நிறையா ஹேர் பென்ஸ் இருந்தது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் காரில் வந்தாலும் இந்த இடத்துல தான் உங்களை வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அவனா ஸ்கை சென்ட்ரல். இதுக்கு மேலே இங்கேருந்து போகணுன்னா ஒரே ஒரு வழி தான், கேபிள் கார். எல்லோரும் இங்கே வரத்துக்கான காரணமும் இந்த தான், கேபிள் கார் வழியாக போகணுன்னு. நாங்கள் வந்து கேபிள் கார் டிக்கெட் வந்து க்ளூக்லேயே புக் பண்ணிட்டோம். 2 ஆளுக்கு வந்து 36 ரிங்கெட். அவசரமா போயிட்டு இந்த இடத்துக்கு வரமாட்டேன்ட்டு பஸ்ஸாலாம் ஓடுறாங்க. கார்ல வந்து எனக்கு தலை சுத்திச்சு. நீ பஸ்ல வந்தீங்கன்னா மோஷன் சிக்னஸ் இருக்கிறவங்க வராதீங்க, பஸ்ல வராதீங்க. இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் சொல்லுவாங்க காசு சிக்கன் பண்ணலாம் பஸ்ல போலான்னு, கேட்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மார்க்கெட் இல்லைங்க, இதுதான் ஜென்டிங் ஐலாண்டோட என்ட்ரன்ஸ். நாங்கள் தெரியாதனமாக போய் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி கிறிஸ்மஸ் அப்போ போய் மாட்டிக்கிட்டோம். ஸோ ஃபுல் கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா பழனி மலையில் கூட இவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அவங்க ப்ராப்பராக லைன் க்யூ எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 hours ஆயிடுச்சு எங்களுக்கு போகிறதுக்கு. ஏண்டா போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உட்காரத்துக்குலாம் இடம் இல்லை. நீங்கள் இப்படியே க்யூலேயே நடந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போக வேண்டியதான். இங்கேருந்து தூரத்துலேருந்து அந்த கேபிள் காரை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். சரி பக்கத்தில் தான் வந்துருச்சுன்னு நினச்சி. பட் இதுக்குள்ளே ஏறுறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சுங்க. ஸோ வீக்கெண்ட்லலாம் எப்படி இருக்கும்னு தெரியல கூட்டம். மேபி யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க. ஸோ பிளான் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் வீக் டேயில் வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிற கூட்டம். ஸோ 4 மணி நேரம் நின்று வந்ததுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வர்த்தாக இருந்தது. ஏறும்போது கிளைமேட் வந்து நார்மலாக தாங்க இருந்தது, ஒரு சேஞ்சும் இல்லை. பட் ஒரு 10 to 15 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் மேலே போக. கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 6000 அடி மேலே இருக்காமா மலேசியாவோட ஊட்டி. ஒரு மிட் லெவலுக்கு போனோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட்டு கவர் ஆக ஆரம்பிச்சிது. சில்னஸ் வந்து அந்த உள்ளே இருக்கிற கேபிள் கார்லேயே தெரிஞ்சுது. ஒரு ஏசி 16 degreeல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சில்லாக ஆரம்பிச்சிது. அஞ்சு நிமிஷம் இல்லைங்க, 10 நிமிஷம் மேலே இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இதுதான் ஜென்டிங் ஐலாண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு ஊரே வந்து மேலே அமைஞ்சிருக்கு.
மெயினாக வரவங்க எல்லாருமே இந்த தீம் பார்க்காக மட்டும்தான், ப்ளஸ் இந்த கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே தீம் பார்க் இருக்குது, மால் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அங்கே தூரத்தில் ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்க, அது இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஹோட்டல். ஸோ ஹோட்டல்னால் சும்மா சாதாரண ஹோட்டல் இல்லைங்க, இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே பெரிய ஹோட்டல். கிட்டத்தட்ட 10,000 ரூம்ஸ் கிட்ட இருக்குது இந்த ஹோட்டலில். ஃபைனலி ஜென்டிங் ஐலாண்ட்ஸ் வந்துட்டோம். சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம். ரொம்ப பசி இருக்கு. இப்போ என்ன சாப்பிடலான்னு இந்த மாதிரி நம்ம ஐட்டம் மாதிரி இருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே அதிகமாக ரூம் இருக்கிற இடம் இந்த இடத்துல தான் இருக்கு. அதிகமாக ரூம்ஸ் இருக்கிற இடம் பாருங்க, எப்படி கிளாஸாக இருக்கு பாருங்க லைட்டிங்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் நீங்கள் ஒரு என்ட்ரி தரணும். ஒரு இடத்துக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட்ஸ். ஆனால் வந்தீங்கன்னா ஒரு நாள் கூட பத்தாது உங்களுக்கு. கோகனட் சீரிஸ் மேங்கோ டெசர்ட்னு சொல்லிட்டு வாங்கினோம். வேற மாதிரி டேஸ்ட், சான்ஸே இல்லை. காசு வந்து 10 ரூபா, 10 200 200 400 கொடுக்கணும்.
ஸோ இதோட இந்த ஈவினிங் முடியுது. நாங்கள் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் மத்தியானம் தான் வந்தோம். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் 2 days பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தங்கி தீம் பார்க் எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம். நாங்கள் மெயினாக வந்தது கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, வெதர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, ப்ளஸ் மெயினாக அந்த ரோட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. உங்களுக்கு தீம் பார்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி காலையில் ஏர்லியாக வரலாம். வந்துட்டு நீங்கள் 1 day ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஈவினிங் திரும்ப கோலாலம்பூர் போயிடலாம். ஸோ இதோடு நாங்கள் எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து எங்கே போனோம் அப்படின்றத வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐலண்டு தான் போக போகிறோம். ஸோ Day 4, 5, 6 வந்து அந்த ஐலண்டில் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.